டிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் சந்திரகலா, இவங்க என் பொண்ணு. வணக்கம், என் பேர் சேத்தனா. ஸோ இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் குக் வித் புத்தா இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பல அற்புதமான சாத்விக உணவை பற்றி நாங்கள் ரெண்டு பேரும் செஞ்சு காட்டு போகிறோம். ஸோ இப்போது சாத்விக உணவு அப்படின்னும் போது நிறைய இந்த சாத்விக உணவால் நமக்கு நம்ம உடல், மனம், பொருள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால சாத்விக உணவு ரொம்ப மிகச்சிறந்த உணவு அப்படின்னு நமக்கு குருஜி, நம்ம பத்ரிஜியும் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் விதவிதமான சாத்விக உணவுகள் எப்படி இருக்கும், அது எப்படி செய்யணும், அதெல்லாமே பல நிகழ்ச்சியில் பல வாரங்களில் எல்லாருமே காட்டியிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் நான் ஒரு சில நல்ல உணவுகள் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அண்ட் சாத்விக உணவு அப்படின்னால நல்ல பிளான் பேஸ்ட் டயட் அப்படின்னும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் அப்போக்கப்போ வாங்கிட்டு அதை நீட்டாக வாஷ் பண்ணி, அண்ட் இன்னும் முடிஞ்சது உங்கள் வீட்டில் பிரமிட்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போது என் பின்னாடி நீங்கள் பிரமிட் பார்க்குறீங்க. ஸோ நம்ம வாங்குகிற ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே இப்போ ஒரு கம்ப்ளீட் நைட்டு, ஒரு முழு நைட் நான் வாஷ் பண்ணி இங்கே வச்சுருவேன். ஸோ ஒரு ஃபுல் நைட் இங்கே கீழே இருக்கும். இந்த பிரமிட் எனர்ஜிஸில் அது கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்படியே ஒரு நைட்டு இல்லை 2 நைட் அப்படியே நான் விட்டுருவேன். அதுக்கு அடுத்த நாள் அந்த வெஜிடபிள்ஸ் நாம் எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதில் எல்லாமே சம்திங் ஏதோ ஒரு கெமிக்கல்ஸ் ஆட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பிரமிட் கீழே வச்சுட்டு அது நம்ம திரும்ப பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் போது அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடுது. அதோட ருசியும் இன்னும் அதிகரிக்குது. அதோட என்ன சொல்கிறது, நல்ல ஒரு அதோட தன்மை நல்லா பெருகுது. ஸோ அதனால் யார் வீட்டிலலாம் பிரமிட்ஸ் இருக்கோ ஒரு ஃபுல் நைட் அந்த பிரமிட் கீழே வச்சுருங்க. ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் எல்லாமே. அண்ட் நீங்கள் சமைக்கிற உணவு கூட சமைச்சு முடிச்ச உடனே நம்ம நிறைய பேர் சாப்பிட மாட்டோம். ஒரு 1 or 2 hours நமக்கு கேப் இருக்கும். அந்த 1 or 2 hours அந்த உணவை பிரமிட் கீழே வச்சுடுங்க. ஏன்னா அந்த உணவு இன்னும் அந்த பிரமிட் எனர்ஜிஸால் இன்னும் எனர்ஜைஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம உணவு அப்படின்றது நம்ம உடலுக்கு தேவையான மிக மிக ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம உடலை இயங்க வைக்கிறதுக்கு இந்த பௌதிகமான வாழ்க்கையில் உணவு அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நமக்கு பசிக்குது அப்படின்னா நம்ம எந்த வேலையும் பண்ண முடியாது. ஸோ அந்த பசிக்கு ஏதோ ஒன்று சாப்பிடக்கூடாது, சரியான உணவு சாப்பிடணும். சரியான உணவு அப்படின்னும் போது இந்த மாதிரி எனர்ஜைஸ் ஃபுட், சாத்விக உணவு, அது செய்கிறவங்க கூட அதோட அந்த தன்மையில் அந்த உணவோட டேஸ்ட், அதோட குவாலிட்டி எல்லாமே அந்த செய்கிறவங்க மேலேயும் டிபெண்ட் ஆகிருக்கும். இப்போது உணவு செய்கிறவங்க ரொம்ப சிலுத்துக்கிட்டே இல்லை திட்டுக்கிட்டே ஏதோ ஒரு நெகட்டிவிட்டிலே அந்த உணவு சமைச்சாங்க அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டி அந்த உணவில் சேருது. அப்போது அந்த உணவு சாப்பிடும்போது பசி அடங்கும். ஆனால் உங்களோட மைண்ட் அப்படின்றது அந்த நெகட்டிவிட்டி மைண்ட் மேலே உங்களுக்கு ரொம்ப அதோட நெகட்டிவிட்டியால் நீங்களும் அப்செட்டாக இருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நான் உணவு எவ்வளோ அருமையாக, சந்தோஷமாக, எவ்வளோ ஈடுபாடோடு நான் சமைக்கிறேனோ, எங்கள் வீட்டில் சாப்பிட்றவங்க எல்லாருமே இப்போ இன்றைக்கி காலையில் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு அவங்க வேலையாக ரொம்ப ஹாப்பியாக அவங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. திரும்ப வீட்டுக்கு வரும்போது நான் திரும்ப நல்ல உணவு அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த மன உளைச்சல் அப்படின்றது அவங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் இந்த சரியான உணவு, அந்த நல்ல வைப்ரேஷன்ஸோடு இருக்கிற அந்த உணவு சாப்பிடும்போது அவங்க ரொம்ப அற்புதமாக இன்னும் இயங்குறாங்க. எப்போவுமே உணவு மேலே அவங்களுக்கு எண்ணம் இருக்காது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உணவு சாப்பிடுவாங்க, அப்போ அவங்க வயிறு கம்ப்ளீட் ஆகிடுது, ஃபில்லப் ஆகிடுது. அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நேரம் கழித்து இது சாப்பிட்லாமா, அது சாப்பிட்லாமா, அவங்க எண்ணம் எல்லாமே சாப்பாடு மேலேயே இருக்கும். அப்போ என்ன ஆகுது, அந்த சாப்பாடு மேலே இருக்கும்போது அவங்க செய்கிற வேலையில் ஈடுபாடு இருக்காது. அதனால் உணவு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட் திங் நம்ம அந்த உணவு எது வாங்கினாலும் நல்ல நீட்டாக நம்ம வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த பிரமிட் எனர்ஜிஸில் ஒரு நைட் வைக்கணும், இல்லை ஒரு நாள் வைக்கலாம்.
அதுக்கப்புறமா சமைக்கும் போது நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குது, தூய்மையாக இருக்கா, பாசிட்டிவாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்க வேண்டியது ஒவ்வொரு பெண்மணியோட கடமை. ஸோ நான் இன்னைக்கு காட்ட போகிற எல்லா டிஷ்ஷஸ்மே வந்து குழந்தைகளே வந்து ரொம்ப அருமையாக வந்து சமைக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். இன்னும் கூட பேச்சுலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்போவுமே வெளியே சாப்பிடுவாங்க. அவங்க தனியாக இருக்கிறதால அவங்களுக்கு எதுவுமே வந்து சரியான ஃபுட் கிடைக்காது. இப்போ நான் காட்டுற இந்த ஈஸியான இந்த சமையல் வந்து அவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவ் வருது. அந்த லீவ் அன்னைக்கு அவங்களே வந்து சிம்பிளாக குவிக்காக வந்து ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடலாம். ஒரு நாள் வயிறு நிறைய சாத்விக உணவு அவங்க சாப்பிட முடியும். ஸோ இன்றைக்கி நான் காட்ட போகிற இந்த டிஷ் வந்து குழந்தைகளுக்கு அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஐட்டம் பார்த்திங்கன்னா தேங்காய் துவையல். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். தேங்காய் துவையலுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், மஞ்சள், வெல்லம், புளி, கல்லுப்பு, அப்புறம் பச்சை மிளகாய். தேங்காய் துவையலுக்கு தாளிக்கிற பொருட்கள்: கடுகு, ஜீரகம், உளுந்து, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். ஸோ இப்போது தேங்காய் துவையலுக்கு நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு, புளி. இப்போது இதில் வந்து உப்பு, புளி, வெல்லம் இது எல்லாமே நம்ம சுவைக்கேற்ப கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மி போட்டுக்கலாம், இல்லை அதிகமாக வேணால் அதிகமாக போட்டுக்கலாம். ஸோ பச்சை மிளகா வந்து கொஞ்சம் நான் இப்படி பிரேக் பண்ணிட்டு போட்டுருவேன். நான் இப்போது ஒரு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நான் ஒரு 7 பச்சை மிளகா வந்து போட்டுட்டு இருக்கேன். இதுவும் நம்ம காரத்துக்கு ஏற்ப கம்மியாகவும் அதிகமாகவும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எல்லாமே லிமிட்டாக தான், கொஞ்சம் காரம் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். காரம் இன்னும் அதிகமாக தேவை அப்படின்றவங்க இன்னும் கூட நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சள் வந்து கொஞ்சமாக. ஸோ ஜஸ்ட் இது ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இது பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். ஸோ துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பவுலுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ இது பவுலுக்கு எடுத்துடலாம். ஸோ இப்போ துவையல் வந்து அரைச்சிட்டோம். இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள் எல்லாம் நான் காட்டியிருக்கேன். ஸோ தாளிச்சிட்டு இதில் நம்ம ஊற்றிட்டா நம்ம துவையல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் கூட யாருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சம் சூடான உடனே எப்போவுமே தாளித்து போடுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து கம்மியாக வேகினாலும் நமக்கு வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து சரியாக இருக்காது டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா அது ரொம்ப வேகிட்டாலும் அது வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் ஜஸ்ட்டு நம்ம ஒரு கடுகு வேகுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம கரெக்டாக போட்டுட்டோன்னா அப்போது அதுதான் டேஸ்ட்டு. தாளித்து போடுறது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. எண்ணெய் சூடான உடனே நம்ம வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு,
ஜீரகம், உளுந்து நான் இது ஃபுல்லாகவே போட்டுடுறேன். காஞ்ச மிளகாய் ஒரு 2 போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா உளுந்து கலர் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த தாளிச்சதை இந்த நம்ம துவையலில் போட்டுக்கலாம். கடைசியில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் அந்த ஃப்ளேவருக்காக. ஸோ இப்போ துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாதம் உங்களுக்கு எப்படி தேவையோ வேக வச்சுக்கிட்டு சாதம் எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவு துவையல் போட்டு அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். சாதத்தில் எண்ணெய் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இது. ஸோ நமக்கு நிறைய பூஜைகள் பண்டிகைகள் வருது. ஸோ அப்போ எல்லாமே நிறைய தேங்காய் வந்து மிச்சம் ஆகிடுது. ஸோ அந்த மிச்சம் இருக்கிற தேங்காவை வந்து நம்ம வீணாக்காமல் இந்த மாதிரி துவையல் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா ஒரு 2 days 3 daysக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு நாம இந்த டிஷ் பார்த்தோம் இல்லையா? அடுத்த வாரம் இன்னொரு டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பாய். தேங்க்யூ. தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள PMC தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.